இரவு நேரத்துக்கு உமது நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உமது கரம் அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தொடர்ந்து நாம் ஜூம்ல நிறைய கோர்சஸ் நடத்தினோம், உபவாச கூட்டங்கள் நடத்தினோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது 40 நாட்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 10 to 10:30 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சீசன் ஆஃப் டிரான்சிஷன் என்ற தலைப்பிலே, மாற்றங்களின் நேரம் என்ற தலைப்பிலே தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். தேவன் அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். இன்னும் அநேகர் கலந்து கொள்வார்கள். நீங்க தான் அந்த லிங்க் அனுப்பணும். அந்த லிங்கை நீங்க அனுப்புனீங்கன்னா அது அவர்களுக்கு வியாதியில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், கடனில் இருக்கிறவர்கள், சோர்வாய் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக காணப்படும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஷாத்ராக் அவர்கள் மரித்து 2-3 வருடங்கள் ஆகிறது. அவங்க மகளுக்கு இன்றைக்கு BKN வெப்பேரியில திருமணம். அவங்க முடிச்சுட்டு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி கிளம்பினோம். கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரெக்டா 9:50 வீட்டுக்கு வரும்போது, வந்த உடனே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உங்களை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஸோ அவ்வளவு வாஞ்சையோடு நான் ஓடி வரும்போது, நீங்கள் அந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும். யாரோ பேசுறாரு, அவரு நைட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. நிறைய பேருக்கு நீங்க அனுப்பணும். நிறைய பேருக்கு லிங்க் அனுப்பணும். அப்பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு என்னன்னா, நியூ வைன் அப்படி எடுத்துக்கலாமா? புதிய ரசத்தை ஆண்டவர் உண்டாக்குனார். அது ரொம்ப சுவையா இருந்தது. எல்லாரும் கேக்குறாங்க, இது வரைக்கும் இந்த ரசம் எங்க இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதனால இப்போ நான் ஒரு மேரேஜ் போயிட்டு வந்து அங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தா அந்த 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 ஒரு பிரசன்ஸோட நான் உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுப்பதுல ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நியூ வைன் வச்சுக்கலாம். இன்னைக்கு குறைவுபட்டது, ரசம் குறைவுபட்டுச்சு, திராட்சை ரசம். ஆனா இயேசு அற்புதம் பண்ணி அதை சரி பண்ணிட்டாரு. அதுதான் அவர் செய்த முதல் அற்புதம்.
முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து சர்ச்சில் செய்யல. முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து வேற எங்கேயுமே பண்ணல. முதல் அற்புதம் ஒரு ஃபேமிலியில பண்றாரு. அந்த ஃபேமிலியில ஒரு குறைவு. இயேசு கிறிஸ்து இந்த கானா ஊர் கல்யாணத்துல செய்த அற்புதத்துல ஒரு சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய சொல்லியிருக்கேன். அதுல ஒரு ரகசியத்தை ஒன்று ரெண்டு சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி அந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எல்லாம் வந்துட்டீங்களா? நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. யாராவது நான் சொல்றவங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. அதுல நான் சில பாயிண்ட்ஸ் தரேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கிறீங்களா? யோவான் 2 தான் இன்னைக்கு படிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய தாயாரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு ப்ரொஃபட்டிக்கா நம்ம போவோமா? இப்ப உங்களுக்கு ஒரு மிராக்கிள் வேணுமா? லைஃப்ல ஒரு நியூ வைன், ஒரு புது திராட்சை ரசத்தை போல வாழ்க்கை மாறணுமா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க ஒரு அழைப்பு. முதல் பாயிண்ட், அங்கே ஒரு காலிங், ஒரு இன்விடேஷன். ஒரு இன்விடேஷன். யாருக்கு இன்விடேஷன்? இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு ஒரு மிராக்கிள் வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி. அவரை நீங்க இன்வைட் பண்ணணும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அவரை அழைக்கணும். அவர் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ளே வருவார், போஜனம் பண்ணுவார். அவனும் அவரோடு கூட போஜனம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு லைஃப்ல மிராக்கிள் நடக்கணும்னா தானா நடக்காது. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நைட் நடக்கும். நீங்க என்ன செய்யணும்னா இன்வைட் ஜீசஸ். உங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, பிசினஸ்க்குள்ள கூப்பிடுங்க, மினிஸ்ட்ரிக்குள்ள கூப்பிடுங்க. அங்க ஒரு அழைப்பு இருந்ததா நான் பார்க்கிறேன். அங்கே அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. கூப்பிடாம எப்படிங்க மிராக்கிள் பண்ண முடியும்? அதனால நீங்க இன்று இரவு அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க. பெரிய மிராக்கிள் ஒன்று நடக்கும். ஓகே, 2வது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதாவது இன்வைட் பண்ணா போதாது. முதல் சொல்றது என்ன தெரியுமா? அழைப்பு. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. மிராக்கிள் நடக்கணும்னா ஜீசஸ்க்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். இயேசுக்கு அழைப்பு, இன்விடேஷன். இன்வைட் ஜீசஸ். முதல்ல அழைப்பு, வாங்கப்பா. 2வது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஒரு வேண்டுதல். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என் டைம் வந்தா நான் மிராக்கிள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது ஒரு வேண்டுதல். இயேசுவை கூப்பிடணும். 2வது ஒரு விண்ணப்பம், ஜெப விண்ணப்பத்தை நீங்க வைக்கணும். இன்று இரவு உங்க வீட்டுல ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. அது என்ன மிராக்கிள் அப்படின்னா, அற்புதம்னா, நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க.
ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்களாம் பரபரப்பா. இதுக்கு முன்னால இந்த ரசம் எங்க இருந்தது? இந்த வைன் எங்க இருந்தது? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மிராக்கிள் நடந்ததாம். பாத்தீங்களா? 2வது, நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அதை பிதா மகிமைப்படும்படியாய் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். கூப்பிடணும் நீங்க. அவர் அழைக்கணும். சரியா? முதல்ல இன்வைட் பண்ணோம். 2வது பிரேயர். பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். அவர்கிட்ட அந்த 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 பிரச்சனையை தெரிவிக்கிறாங்க. ப்ராப்ளத்தை தெரிவிக்கிறாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம தெரிவிக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் முக்கியமானது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்ன்றதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 3வது 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யோவான். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, ஆ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அந்த அம்மா சொல்லிட்டாங்க. எங்க அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் இன்னும் வேலை வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிராக்கிளுக்கு என்ன செய்யணும்? இன்வைட் ஜீசஸ். இயேசுவை கூப்பிடணும். 2வது பிரேயர், வேண்டுதல் செய்யணும். 3வது அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு அறிவுரை சொல்றாங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஒரு அறிவுரை. நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஜெபம் பண்ணாதவங்க தான் எல்லா ஆலோசனையும் கேட்பாங்க. அதாவது எந்த புஸ்தகத்துல என்ன போட்டிருக்கு, யூடியூப்ல என்ன போட்டிருக்கு, கூகுள்ல என்ன போட்டிருக்கு, அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவரே நமக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுப்பார். ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நல்ல ஒரு அறிவுரை, நல்ல ஒரு கைட்லைன்ஸ், கைடன்ஸ் எல்லாம் கர்த்தர் தருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். இங்க நம்ம சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ செய்யப்பா. நீயா எதுவும் செஞ்சு விடாத. நீயா எதுனா செஞ்சினா மிராக்கிள் நடக்காது. அதுதான் இங்க அர்த்தம். நாம ஏதாவது அனுபவத்துல போய் இறங்கி அது ப்ராப்ளமா முடிஞ்சிடும். அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க, மிராக்கிள் நடக்கும். ஓகே, அடுத்து ஒண்ணு சொல்றேன் பாருங்க, படிக்கிறீங்களா? 6ஆம் வசனம் படிங்க. 2ஆம் யூ- அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை ஆ. சுத்தகரிக்கும் முறைமையின்படியே ஆ. ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அதாவது இயேசு இல்ல இல்ல 6ஆம் வசனம் மட்டும் தான் நான் சொன்னேன். ஆமா. இதுல நான் ஒண்ணு சொல்வேன், நீங்க கை தட்டணும். அதான் முக்கியம். இதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கை தட்டணும். அவர் அழைச்சாச்சு, பிரேயர் பண்ணியாச்சு, ஆலோசனையும் கொடுத்துட்டாரு. இப்ப அறிவுரை சொன்னாங்க. ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தப்பட்டது. அது அது பாத்தீங்கன்னா ரொம்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யூதர்கள் சுத்திகரிக்கிற முறைமையின்படி, அதாவது வெளியில கிடக்கும் அந்த அந்த கச்சாடி. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது கால்ல தண்ணி மொண்டு ஊத்திட்டு அலசிட்டு உள்ள வர மாட்டீங்களா? அந்த மாதிரி கற்சாடி அது. மொத்தம் 6 கற்சாடி. நான் பல முறை இஸ்ரேல் தேசம் போகும்போது அதை போய் பார்த்தேன். கானாவூருக்கு 2-3 குடம் பிடிக்கிற 6 கற்சாடி. அதுல 5 கற்சாடி உடைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கற்சாடி அங்க இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தேன். கானாவூர் போயிட்டு பார்த்தேன். ஒரு கற்சாடி மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் உடைஞ்சிருச்சு.
இன்னொன்னு சொல்லிட்டா உங்களுக்கு, அந்த கற்சாடியை தொட்டவங்களுக்கு எல்லாம் மிராக்கள் நடக்குதாமே. அது உள்ளார இருக்கு. அது யாரு நான் கேள்விப்பட்டேன். அந்த கற்சாடியை விசுவாசத்தோட தொட்டாங்களாம், கேன்சர் மறைஞ்சதா சொல்றாங்க. சரிங்களா? இப்ப என் டாபிக் என்னன்னா கருவி. யார் அந்த கருவி? நம்ம தான். நம்ம தான் அந்த கருவி. யாராவது கண்டுகிட்டாங்களா இந்த கருவிய? இந்த கருவி எங்க இருந்தது தெரியுமா? வெளியில கடந்தது. பாளையத்திற்கு வெளியே கடந்தது. அத பாளையத்திற்குள்ள கொண்டு வந்தது யாரு? ஜீசஸ். நம்ம எல்லாம் எங்க இருந்தோம் தெரியுமா? பாளையத்திற்கு வெளியே, ஊருக்கு வெளியே, ஒதுக்குப்புறமாக கடந்தவங்க நம்ம. ஆனா கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்டார். நம்ம தான் அந்த கருவி. அது யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா இயேசு அதை கண்டுகிட்டாரு. அதுதான் மிராக்கிள். உங்களுக்கு மிராக்கிள் நடக்குதுன்னா எந்த தகுதி அடிப்படையில நடக்காதுங்க. 6 கச்சாடிய அவர் என்ன பண்றாரு? கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு கிடக்கும். சுத்திகரிக்கிற கச்சாடி. அந்த கச்சாடியை போய் பயன்படுத்துறாரு. அதுதான் பெரிய மிராக்கிள். அதனால ஆண்டவர் நினைச்சாருன்னா சாதாரண ஆட்களை அசாதாரண ஆட்களா மாத்த முடியும். என்னன்னு தெரியல. நான் டைரக்டா ஒரு மேரேஜ்ல இருந்து அப்படியே இங்க வந்து உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு அதை பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் பேசுறாரு. இன்று ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நியூ வைன், ட்ரூ வைன். அப்படி எடுத்துக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏ ஒரு ஒரு அதாவது நான் சொல்றேன், அர்த்தம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுதான் கன்க்ளூஷன் நான் சொல்றது. 8ஆம் வசனம் படிங்க. 7, 8. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்போ 6 கச்சாடி ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் வேர்ட் சொல்றேன். இடைபடுதல். இடைபடுதல்னா சாதாரணமான தண்ணீர் போல வாழ்க்கை போயிட்டே இருக்கும். மனம் இருக்காது, நிறம் இருக்காது, சுவை இருக்காது, எதுவுமே இருக்காது. சாதாரண தண்ணி மாதிரி லைஃப் போகும். திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார் நடுவுல. அது பேர் தான் இடைபடுதல். நடுவுல ஒருத்தர் இடைபடுகிறார், குறுக்கிடுகிறார், கிராஸ் பண்ணுகிறார். இந்த கிராஸ்ன்றதுக்கு நாம் ஒரு அடையாளம் போடுற பாருங்க. இடைபடுதல் வந்த உடனே ஒண்ணுமே சொல்லல. இதை மொண்டு பந்தி விசாரணை செய்யுங்கள் அப்படின்ட்டு. ஆனா நான் எப்பெல்லாம் இந்த செய்தி கல்யாணத்துல கொடுத்தாலும், எங்க கொடுத்தாலும், திருமணத்துல நான் கொடுப்பேன். எப்பெல்லாம் சொல்லுவேன், அந்த ஜீசஸ் மிராக்கிள் பண்ணிட்டாரு, தண்ணீர் ரசம் ஆயிட்டது, ஓகே. மொண்டு பந்தி விசாரணை செய்யுங்கள்னு சொல்றாரு பாத்தீங்களா? அங்கதான் எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை நான் பார்த்தேன். யாருடைய விசுவாசம்? இப்ப நம்ம செய்வோமா? நம்ம செய்வோமா? பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மொண்டு கொடு, அது அப்படியே கிரேப் ஜூஸா மாறும்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன ஆகுமோ தெரியலையே, ஒரு பயம் வரும், அவிசுவாசம் வரும். ஆனா நான் சொல்றேன், நான் கைத்தட்ட சொல்லுவேன். யாருக்கு தெரியுமா? இயேசு சொல்றாரு, சொல்றவர் அற்புதரு, அவர் வாக்கு மாறாது, நாக்கு தவறாது, சொல் தவறாதவர், சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அவர் ஏதோ ஒரு சொல்றாருன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு அதை மொண்டாங்க பாருங்க. அந்த மொண்டு அதை எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு தாங்க கை தட்டணும். எவ்வளவு விசுவாசம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா மொல்ல சொல்றாரே. எவ்வளவு பெரிய மிராக்கிள். நம்ம செய்வோமா? அதான் இடைபடுதல், குறுக்கிடுதல், ப்ராஃபஸி. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பிரதர், சிஸ்டர், எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 53 பேர்.
ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும். தண்ணி மாதிரி இருக்கும் வாழ்க்கை. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆன உடனே, ஜீசஸோடைய வார்த்தை உங்களுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ரசமாயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டவங்க எல்லாம் பரபரப்பா பேசுறாங்களாமே, ஒரே பரபரப்பா பேசிக்கிறாங்களாம். ஏப்பா அந்த பந்தியில சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் அந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இல்லையாமே. நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, முதல்ல சாம்பார் ஃபர்ஸ்ட், அப்புறம் கடைசி பந்திக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும், ரசம் தான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நான் தான் மெசேஜ் அந்த வார்த்தையை கொடுத்தேன். அவங்க என்ன செஞ்சிருக்கணும், பிரதர் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அவ்வளவுதான், ஊழியக்காரர் முடிஞ்ச உடனே அப்படியே விட்டாச்சு. நான் வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ரசம் ஊத்துறாங்க. ஏன்னா அத்தனை மணிக்கு அதை சாப்பிட்டேன். வருத்தப்படலை, நம்ம சாப்பாட்டுக்காக எதிர்பார்க்கிற ஆள் கிடையாது. ஆனா சொல்றேன், பந்தியில லாஸ்ட் போனீங்கன்னா அதான் கிடைக்கும். ஆனா இந்த பந்தி வித்தியாசம், கடைசி போனவங்களுக்கு தான் டேஸ்டா கிடைக்குது. அதாங்க குறுக்கீடு. காட்ஸ் இன்டர்வென்ஷன், காட்ஸ் இன்டர்வென்ஷன், குறுக்கிடுதல். அதுக்கு பரலோக குறுக்கீடுன்னு நான் சொல்லுவேன். சில நேரம் உங்க லைஃப் ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குங்க. சடன்லி சடன்லி 7 முறை சொல்ல போறேன் இந்த வேர்டை. கர்த்தர் சொல்றாரு, விரல் விட்டு சொல்ல போறேன். உன் லைஃப் இப்ப தண்ணி மாதிரி தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல, அப்படியே நார்மலா இருக்கு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா நான் சொல்றேன், சடன்லி 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 திடீரென்று 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 ஆண்டவர் நினைச்சாருன்னா ஓவர் நைட்ல ஒரு அற்புதம் நடக்குங்க. நீங்க கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம், 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு இந்த வார்த்தையை கேட்கறீங்க, நாளைக்கு காலையில ஒரு அற்புதம் நடந்தா என்ன பண்ணுவீங்க? சரியா? ஒரு போன் கால்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, ஒரு இமெயில்ல ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு கொரியர் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் வருது, அதுல ஒரு அற்புதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? திடீரென்று, சடன்லி. நோட் பண்ணிக்கிறீங்களா? திடீர்னு தான் அற்புதம் நடக்கும். அற்புதம் வந்து எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல, அது வந்து சடனா தான் நடக்கும். அற்புதம்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, மிராக்குலஸ் பவர். அதுதான் எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்களாம். இவ்வளவு நாள் எங்கேயா இருந்தது? சாடி அங்கதான் இருந்தது, கருவி அங்கதான் இருந்தது, தண்ணி அங்கதான் இருந்தது, எல்லாமே அங்கதான் இருந்தது. ஆனா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, திடீர்னு உள்ள வந்தார் பாத்தீங்களா, அவர் வந்து சொன்ன உடனே, டீஷர்கள் மொண்டு கொடுத்த உடனே, பந்தி விசாரணை செய்த உடனே, அது சுவை வந்துட்டது, மனம் வந்துட்டது, நிறம் வந்துட்டது. நீங்கெல்லாம் அப்படிதான் மாற போறீங்க. நீங்க மாற போறீங்க. அதுக்குதான் இந்த டிவைன் டிரான்சிஷன். நீங்க அப்படிதான் மாற போறீங்க. எல்லாரும் மாற போறீங்க. எப்படிப்பா இது, இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு சூழல் வந்தது? சாதாரணமா தானே இருந்தாங்க. கர்த்தர் உங்களை பேச பண்ணுவார், கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப மெதுவா தான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனா ப்ரொஃபட்டிக்கா இருக்கும். சரியா? இன்னைக்கு உங்களை புது ரசமா மாத்துறேன். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட். நிறமே இல்லை, சுவையும் கிடையாது, எல்லாம் யூஸ்லெஸ் சொல்லியிருப்பாங்க. நீ ரொம்ப யூஸ்லெஸ் ஆன ஆளு, லாய்க்கு இல்லாத ஆளு, நீ ஒண்ணுமே இல்லாத ஆளு, நீ ஒரு ஏமாளி, நீ ஒரு கோமாளி, அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீ சாதாரண கருவி தானே, நீ ஒரு சாதாரண கச்சாடி தானே, யாருமே யூஸ் பண்ணதில்லை தானே, கால் கழுவுறதுக்கு தானே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இயேசு
அதுக்கப்புறம் அந்த கச்சாடிக்கு வந்தது பாருங்க ஒரு மவுசு. கற்பனை தான், நானா கற்பனை பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கச்சாடி ஏங்க 2024 வருஷம் ஆகுதுங்க. 5 உடைஞ்சிட்டுதுங்க, 1 இருக்குதுங்க இன்னும். அது கூட வணைஞ்சாங்களே, அது கூட அதை உருவாக்குனாங்களே கச்சாடிங்க, எல்லாம் காணோம். இது இவ்வளவு இப்போதைக்கும் 1 இருக்குதுங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்கங்க. நீ ஒரு சாதாரண கருவிதான், ஆனா விலையேற பெற்ற கருவியா கர்த்தர் உங்களை மாத்து. ஆமா, கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறார். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. பெரிய மிராக்கிள் ஒண்ணு வருது. ஆன் த வே. யுவர் மிராக்கிள் இஸ் ஆன் த வே. வந்துட்டு இருக்கு. ரைட் டைம்ல அதை நீங்க சுதந்திரிப்பீங்க. கவலைப்படாதீங்க. எல்லாரும் பேசிக்குவாங்க, பரபரப்பா பேசுவாங்க. எப்பா முந்தின ரசம் நல்லா இல்லப்பா, இப்ப சூப்பரா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா. கர்த்தர் அதை செய்ய போறார். உன் வாழ்க்கையே நான் ட்ரூ வைனா மாத்துவேன். உன் வாழ்க்கையே நான் ஒரு மிராக்கிள், ஒரு நியூ வைனா நான் மாத்துவேன். ஒரு டிரான்சிஷன் வருது. தண்ணீருக்கு ஏங்க எவ்வளவுங்க கிரேப்ஸ் எடுக்கணும்? முடிச்சுட்டேன். எவ்வளவு கிரேப்ஸ் வாங்கலாம்? அவ்வளவு பேருக்கு அவ்வளவு கிரேப்ஸ் வாங்கி அதை புழிஞ்சி அதை பாடம் பண்ணி அதை வைனா மாத்தணும்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கலாம் பத்தாது தெரியுமா உங்களுக்கு? இந்த டைமிங் பாத்தீங்களா? அது கூட நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்தா கூட அவ்வளவு பணம். சரி, கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து புழிஞ்சு எடுத்தாலும் அது நேரம் ஒத்து வராது. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒரே ஒரு வேர்டு, மொண்டு கொடுங்கள். அந்த வார்த்தையை வச்சு தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லுகிறேன். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. மகளே, மகனே, மகளே, மகனே, போய் மொண்டுகொள். போய் மொண்டுகொள். போய் மொண்டு பந்தி விசாரணை செய். இயேசு சொன்ன அதே வார்த்தையை அவருடைய ஊழியக்காரனாகிய நான் என் வாயிலிருந்து சத்தத்தை பயன்படுத்தி சொல்லுகிறேன். போ, போ, போய் மொண்டுகொள். போய் மொண்டு பந்து விசாரணை செய். ஜனங்கள் ஆச்சரியப்படுவார். ஓ ரபஹசக்கர். மகளே போ, போய் மொண்டு பந்தி விசாரணை செய். அநேகர் ஆச்சரியப்படுவார். மகனே, அழாத, அழாத, அழாத. உன் கண் கலங்குகிறத நான் பார்க்கிறேன். உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருகிறத பார்க்கிறேன். ஒரு மகன் கலங்குகிறத நான் பார்க்கிறேன். கலங்காத மகனே, பரவாயில்ல, பரவாயில்ல, போ மொண்டுக்கோ. தொலைஞ்சதுதான், விட்டுடு. போய் மொண்டுக்க. மொண்டு நீ பந்தி விசாரணை செய். ஓ, கர்த்தர் சொல்றாரு. டீச்சர்கள் அன்னைக்கு மொண்டார்கள், அற்புதங்கள் நடந்தது. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, மொண்டுக்கொள். கரெக்டா 6 months, 6 மாசம், 6 மாசம் டூரேஷன், அசைன்மெண்ட், டார்கெட், ப்ராஜெக்ட். 6 மாசம். டிசம்பர் 2024 டிசம்பர் 31 இந்த 24ஆம் வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களை புது ரசமா, வேற ரசமா, நிறைய பேரு அப்பாடா முதல் 6 மாசம் போனது வேற மாதிரி இருந்துச்சு, இந்த 6 மாசம் என்னன்னா வேற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவிற்கு உங்களுடைய கடைசி காலம் 40 வயசு 50 வயசு வேற மாதிரி போயிருக்கலாம். கவலையா படாதீங்க. அடுத்து 50க்கு மேல, 60க்கு மேல இருக்குல்ல, 70க்கு மேல இருக்குல்ல, 80 வயசு கூட ஆகட்டுமே. என்ன இப்ப தொலைஞ்சது? யாராவது 80 வயசு பார்த்துட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான் நினைச்சீங்களா? கடைசி வருஷம் இருக்குல்ல, கடைசி 81 83 அப்படிலாம் வருது இல்ல, லாஸ்ட் மினிட், அதுல போய் ரசமா மாத்திடுவாருங்க. லாஸ்ட் இயர் கூட ரசமா மாத்துறதுக்கு என் ஆண்டவரால முடியும்.
ஓகே, குட் குட் குட். ஐ எம் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியோட இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் பேசிட்டாரு. இது ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு. நான் என்னைக்கு பிரசங்கம் பண்றேன் வர்றதில்ல. பிரசங்கம்லாம் நான் பண்றது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, ப்ராஃபஸி பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சக்கரபரபர ஓ ரிபலபரபர ரபரபோ ரிபியா கொரபலிபியோ ரபுர சந்துர ரபக்கரபர. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிடுச்சு. வண்டர்ஃபுல் அனாயிண்டிங், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒரு கேள்விக்குறியோட கொஸ்டின் மார்க். ஸோ எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிட்டுது. இப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வியோட அன்பு சகோதரன் காத்திருக்கிறதை பார்க்கிறேன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேள்வி. அடுத்து என்ன? இன்வைட் ஜீசஸ். இயேசுவை கூப்பிடுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள், அவர் சொல்லுகிற ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் அவருடைய கருவி, உங்களை தான் பயன்படுத்துவார், சீக்கிரத்திலே குறுக்கிடுவார். இந்த ஜூம் மீட்ல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில காட்ஸ் இன்டர்வென்ஷன், கிங்டம் இன்டர்வென்ஷன். ஆஃப்டர் this 40 days of Zoom meeting, God's intervention நடைபெற போகிறது. பரலோக குறுக்கீடு. உன் லைஃப்ல பரலோக குறுக்கீடு இயேசு குறுக்கிட போகிறார். பிசாசு இல்ல, இயேசு குறுக்கிட போகிறார். ஒரு இன்டர்வென்ஷன் நடக்கிறது, என்கவுண்டர் நடக்கிறது, ஜீசஸோட ஒரு மீட்டிங் நடக்கிறது, ஒரு சந்திப்பு நடக்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் நடக்கிறது. ஆஃப்டர் தட் என்கவுண்டர் யூ வில் பி a different person. அந்த என்கவுண்டருக்கு பிற்பாடு நீ வேறே மனுஷனாவாய். நிறைய பேருக்கு ஆகஸ்ட் மாசத்துலதான் அந்த அந்த குறுக்கீடு, இன்டர்வென்ஷன், காட்ஸ் இன்டர்வென்ஷன். தேவன் உங்களை உயரங்களுக்கு கொண்டு போவார், உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் நிரப்புவார். அவரே வந்து ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில நேரம் என்னால முடிக்க முடியாது அப்படின்ற நேரம் வரும், உங்களுக்கே தெரியும். அதனால இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உங்களை வேற ரசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கெட் ரெடி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவ். கெட் ரெடி ஃபார் யுவர் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். இயேசு உன்னை சந்திக்க விரும்புகிறார். நாளைக்கு புதன்கிழமை இன்னொரு வித்தியாசமான தீர்க்க தரிசன வார்த்தையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நீர் சொன்னதை சொன்னேனப்பா, மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதா. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு இருக்கும். ஆமென். என்ன போடலாம் இன்னைக்கு? சாதாரணமா போடக்கூடாதுன்னா வித்தியாசமா இருக்கணும். சரியா? வித்தியாசமா இருக்கணும். ஃபைன், எக்ஸலன்ட் வேர்ட் ஆஃப் காட். எஸ், நீங்க என்ன போடுறீங்களோ அதை நான் படிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சொல்றேன். ஒரு பிரதர், அகஸ்டின் பிரதர் அழகா போட்டாங்க பாருங்க. நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க, நீங்க போடுங்க. தமிழ்ல கூட காட்ஸ் இன்டர்வென்ஷன். ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. ஆமென். glory to God. ஆமென். இயேசு என்னை இன்று புது ரசமாக்கினார். குட். நியூ வைன். பாத்தீங்களா? உங்க பேரை நீங்களே வச்சுங்க. வேற வந்துட்டே இருங்க. glory to God. Amen. Thank you. I am his instrument. Okay. நான் அவருடைய கருவி. ஓகே, குட். அவ்வளவுதான். நீங்க தான் சொல்லணும், பேசணும். பேசுங்க. சலாம். டெக்ஸ்ட் பண்ணுங்க, பேசுங்க. வெயிட்டிங் ஃபார் ஆகஸ்ட் மிராக்கிள். குட். அத்தை சொன்னதான், மாற்றமே கிடையாது. ஆமென். சூப்பர் நேச்சுரல் வைன். குட் தம்பி. We welcome you, Appa. We are new wine from this minute. Thank you, sister. God bless you. Divine miracle is coming tonight. Amen. Fulfillment. Amen. New wine. Amen, Tambi. Amen. வாங்க, வேகமா வாங்க. சுவை, மனம், நிறம், flavors. Okay. Thank you, Pastor. Waiting for miracle. Thank you. என்னை விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றப் போகிறார். Good. Amen. எவ்வளவு போல்டா சொல்றாங்க பாருங்க. நியூ வைன். Thank you, Jesus. Thank you. கர்த்தர் புது கச்சாடியாய் மாற்றி விட்டார். Amen. கர்த்தர் புது ரட்சகராய் மாற்றி விட்டார். Amen. Thank you, Jesus. அவ்வளவுதானா? இருக்கீங்களா? 24 பேர் இருக்கீங்க. சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா லீவு கொடுத்துட்றேன். நாளைக்கு பார்ப்போம். சடன்லி திடீரென்று ஒரு அற்புதம் நடக்க போகிறது இந்த குடும்பத்தில். ரைட். சடன்லி அந்த வேர்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சடன்லி. குட். Jesus will turn my life into new wine. Amen. Thank you. புது ரசத்தை மொண்டெடுக்கிறேன். ஆமென். புது ரசத்தை மொண்டெடுக்கிறேன். ஆமென். புது கச்சாடியை மாற்றி விட்டார். Thank you. ஆமென். புது கச்சாடியை என்னை மாற்றி விட்டார். Thank you, Jesus. நம்புங்க, விசுவாசிங்க. புது கச்சாடியை மாற்றி விட்டார். Thank you, Jesus. Okay. நாளைக்கு ஒரு நல்ல prophetic word-ஓட உங்களை சந்திக்கிறேன். God bless you. Good night. See you tomorrow.